ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமஹம் வந்தே பரமானந்தமாதவம். கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகீ நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமः. ஸ்ரீ குருவாயூரப்பனே சரணம். இன்னைக்கு முதல் தசகத்தோட முதல் ஸ்லோகத்தை பார்க்கலாம். சாந்திரானந்தாவபோதாத்மகமனுபமிதம் காலதேசாவதிभ्यां நிர்முக்தம் நித்யமுக்தம் நிகமசதசஹஸ்ரேண நிர்பாஸ்யமானம் அஸ்பஷ்டம் திருஷ்டமாத்ரே புனருருபுருஷார்த்தாத்மகம் பிரம்மதத்வம் தத்தாவத்பாதி சாக்ஷாத் குருபவனபுரே ஹந்த பாக்யம் ஜனானாம். நாம் வார்த்தைகளை பிரித்து முதல்ல படிக்கலாம். சாந்திரானந்தாவபோதாத்மகமனுபமிதம் சாந்திரானந்தாவபோதாத்மகம் அனுபமிதம் காலதேசாவதிभ्याம் நிர்முக்தம் நித்யமுக்தம் நிகமசதசஹஸ்ரேண நிர்முக்தம் நித்யமுக்தம் நிகமசதசஹஸ்ரேண நிர்பாஸ்யமானம் நிர்பாஸ்யமானம் அஸ்பஷ்டம் திருஷ்டமாத்ரே அஸ்பஷ்டம் திருஷ்டமாத்ரே புனருருபுருஷார்த்தாத்மகம் பிரம்மதத்வம் புனருருபுருஷார்த்தாத்மகம் பிரம்மதத்வம் தத்தாவத்பாதி சாக்ஷாத் தத்தாவத்பாதி சாக்ஷாத் குருபவனபுரே குருபவனபுரே ஹந்த பாக்யம் ஜனானாம் ஹந்த பாக்யம் ஜனானாம். இப்போ ஒவ்வொரு வரியும் ஃபுல்லாக சொல்லலாம். சாந்திரானந்தாவபோதாத்மகம் அனுபமிதம் காலதேசாவதிभ्याம் சாந்திரானந்தாவபோதாத்மகம் அனுபமிதம் காலதேசாவதிभ्याம் நிர்முக்தம் நித்யமுக்தம் நிகமசதசஹஸ்ரேண நிர்பாஸ்யமானம் நிர்முக்தம் நித்யமுக்தம் நிகமசதசஹஸ்ரேண நிர்பாஸ்யமானம் அஸ்பஷ்டம் திருஷ்டமாத்ரே புனருருபுருஷார்த்தாத்மகம் பிரம்மதத்வம் அஸ்பஷ்டம் திருஷ்டமாத்ரே புனருருபுருஷார்த்தாத்மகம் பிரம்மதத்வம் தத்தாவத்பாதி சாக்ஷாத் குருபவனபுரே ஹந்த பாக்யம் ஜனானாம் தத்தாவத்பாதி சாக்ஷாத் குருபவனபுரே ஹந்த பாக்யம் ஜனானாம். இப்பொழுது இந்த ஸ்லோகத்தோட மீனிங்கை பார்ப்போம். நாராயணீயத்தின் முதல் தசகம் பகவானுடைய ஸ்வரூபத்தையும் மகிமையையும் விவரிக்கிறது. முதல் ஸ்லோகம் மிக மங்களமாக குருவாயூரப்பனை தரிசிப்பவர்கள் யாவருமே பாக்யவான்கள் என்று கூறுகிறது. பகவானது ஸ்வரூபம் எப்படிப்பட்டது? பரிபூர்ண ஆனந்தமும் ஞானமுமே வடிவெடுத்தது. அவரது ஸ்வரூபத்துக்கு ஒப்பானதோ மேலானதோ இல்லை. அவர் காலத்துக்கும் தேசத்துக்கும் முற்பட்டவரல்ல, பாப புண்ணியங்களையும் கடந்தவர். பல பல உபனிஷதங்களால் விளக்கப்பட்டு அவர் பிரகாசிக்கிறார். ஆனால் அவைகளும் அவரை முழுமையாக விளக்கிவிடவில்லை. ஏனென்றால்
ஆழ்வார் கூறுவது போல உடல் மிசை உயிரெனக் கரந்தெங்கும் பரந்துளன். எங்கும் பறந்து இருந்தாலும் அவர் தன்னை மறைத்து கொண்டிருக்கிறார். அப்பேற்பட்ட பரம்பொருள் தரிசித்த மாத்திரத்தில் மிக மிக உயர்ந்த புருஷார்த்தமாகிய மோட்சத்தையே கொடுக்கிறார். அவர் தன்னை மறைத்து கொண்டிருக்கிறார், பார்ப்பது அரிது என்று சொன்னீர்களே, எப்படி தரிசிப்பது? அந்த பரம்பொருளை தரிசிப்பது எப்படி என்று முண்டக உபனிஷத் விளக்குகிறது. உபனிஷத்தில் கூறப்பட்டுள்ள பக்தி யோக முறைப்படி பகவானை நேரில் காண்பது போல சதா காலமும் தியானிக்கும் உபாசகன் அவரை ஜொலிக்கும் தங்க நிறத்தில் அற்புத ரூபத்தில் தரிசிக்கிறான். தரிசித்த மாத்திரத்தில் மோட்சத்தை அடைகிறான் என்று கூறுகிறது. அப்படிப்பட்ட பிரம்ம தத்துவம் குருவாயூரில் இருப்பது அந்த ஒப்பற்ற பரம்பொருளேதான். இதோ குருவாயூரில் நாம் யாவரும் காணும்படியாக ஒப்பற்ற ஒளியுடன் பிரகாசித்து கொண்டிருக்கிறது. ஆகா, மக்களுக்கு எப்பேற்பட்ட பாக்கியம் என்று வியந்து கூறுகிறார் நாராயண பட்டத்ரி.